நீ நானும் எப்படி ஃப்ரெண்ட் ஆனோம்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? நல்லா ஞாபகம் இருக்கு. 400 கோடி ரூபாய்க்கு ஒரு கப்பல் வாங்க கையெழுத்து போட போனோமே, அப்ப ஃப்ரெண்ட் ஆன. போடாங்க கொஞ்சம் சிங்கிள் டீக்கு சிங்கி அடிச்சப்ப ஃப்ரெண்ட் ஆனடா. நம்ம வச்சு கழுத்து எடுத்துட்டான். அந்த பாவம் அவளை சும்மா விடாது. நான் கும்புற சாமிக்கு உண்மையிலே சத்தி இருந்தா அந்த மாரியாத்தாவ வாயிலே குத்தாம விட மாட்டான். வாய் மேல குத்துறதுக்கு மாரியாத்தா என்ன மைக் டைசனா? பெருசு ஆரம்பிச்சிருச்சு. தெரியாமதான் கேக்குறேன். ஜதி சரியில்லை சுதி சரியில்லை பேசிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, பிரியாணில பீஸ் இல்லன்னு பிரச்சனை பண்றீங்களா? பண்ணும் வாங்க, அது ஒரு தர்மம் இருக்கு. தயிர் பச்சடி வைக்கணும் தயார் பண்றீங்களா? பண்ணுங்க, அது ஒரு நியாயம் இருக்கு. அதை விட்டுட்டு அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு ஓஹோ இந்த ஜென்மத்துல உங்களுக்கு திருமண யோகமே இல்ல. அப்படி ஒருவேளை உலகத்துல 7 அதிசயத்தை மீறி 8வது அதிசயமா ஒருத்தி எங்கிருந்தோ வந்து உங்களை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு அடபடியா கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அன்னைக்கு ராத்திரியே அவ பின்னங்கால் புடவையில் அடிபட உளுந்தடிச்சு ஓடி போடுவா. வேணாம், எதுக்கு என்ன கெடுக்கிற? நானா உன்னை கெடுக்கிறேன்? சொல்லுப்பா, நானா உன்னை கெடுக்கிறேன்? நீ எந்த மாநிலத்துல கேட்டாலும் நீ தான் என்ன கெடுக்கிற. உன்னை புற்றுது விடாது, தொட்டின்னு பின்னாலே வரும். வந்துச்சு சாமி. பங்கு 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 எனக்கு ஆளை பாத்துக்கிட்டே இருக்கணும் பங்கு. நான் அடி வாங்கிக்கிட்டே இருக்கேன் இல்ல. இன்னைக்கு எப்படியாவது அவகிட்ட பேசி அவளை லவ் பண்ண வச்சிடலாம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த போலீஸ்காரங்க கெடுத்து விட்டாங்க.